அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்கே அகாடமி. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது எண்டோக்ரைனாலஜி, எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நம்ம இந்த லெசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், கால்சியம் லெவல்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை. கால்சியம் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எந்த ஹார்மோன் அப்படின்னு இங்கே கேட்குறாங்க. தைராய்டு, பாராதைராய்டு, போத் ஏ அண்ட் பி அண்ட் அட்ரினல். நல்லா பாருங்கள், கால்சியம் லெவல்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை. ஆக்சுவலாக கால்சியம் வந்து தைராய்டு ஹார்மோனும் வந்து தைராக்சின் அப்சர்வ் பண்ணும். அதுமாரி பாராதைராய்டும் வந்து பார்த்திங்கன்னா பாராத் ஹார்மோன் கால்சியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ ரெண்டு இதுவுமே வந்து போத் ஏ அண்ட் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். மேமலியன் தைமஸ் இஸ் மெயின்லி கன்சர்ன் வித். இங்கே பாருங்கள், ரெகுலேஷன் ஆஃப் கால்சியம் லெவல், ரெகுலேஷன் ஆஃப் பாடி க்ரோத், இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், செக்ரீஷன் ஆஃப் செரோட்டோனின். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தைமஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தான் சரியான விடை. சரி, இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ போன் மேரோவில் வந்து எலும்பு அந்த போன் செல்ஸில் வந்து போன் மேரோவில் இருந்து செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு போன் மேரோவிலேயே மெச்சூர் ஆனதுன்னா அது பி லிம்போசைட்ஸ். அங்கே மெச்சூர் ஆகாமல் மைக்ரேஷன் ஆகிட்டு தைமஸில் வந்து மெச்சூர் ஆனதுன்னா அது டி லிம்போசைட்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற செல்ஸ்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டி செல்ஸ், டி லிம்போசைட்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பி செல்ஸ், இது வந்து டி செல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமோரல் இம்யூனிட்டி, திரவ வழி நோய் தடை காப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா செல் வழி நோய் தடை காப்பு. ஸோ தைமஸ் வந்து மெயின்லி கன்சர்ன் வித் இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன். தைராக்சின் அண்டு ட்ரையோஐயோடோத்ரோனின் produced by the thyroid gland or synthesized from iodine. and இது என்ன பார்த்திங்கன்னா தைராக்சினும் தைரோஐயோடினும் produced by thyroid glands or synthesized. இதை உருவாக்குறதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அயோடினும் இன்னொன்று என்னன்னு கேட்குறாங்க. ஃபினைல் அலனைன், தைரோசின், ட்ரிப்டோபான், கொலஸ்ட்ரால். சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தைரோசின் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். which one of the following is proteinous? அதாவது புரோட்டீன் காம்பவுண்டு, அதாவது கெமிக்கல் இன் ஸ்ட்ரக்சர். புரோட்டீனஸ் இன் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் பாருங்கள், தைராக்சின், அட்ரினலின், மெலட்டோனின், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆக்சிட்டோனின் அண்ட் வாசோப்ரெஸ்ஸின். இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைகோப்ரோட்டீன் கண்டிஷனில் இருக்கும். இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் மட்டும்தான் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீனஸ் ஃபார்மில். புரோட்டீனஸ் என்ன கெமிக்கல் இன் நேச்சர். செக்ஸ் கார்டிகாய்டு செக்ரீட்டட் பை அட்ரினல் கிளாண்ட்ஸ். அதாவது செக்ஸ் கார்டிகாய்டு செக்ரீட்டட் பை அட்ரினல் கிளாண்ட் ஏஸ். இங்கே வந்து பாருங்கள், ஆப்ஷன் டிஹைட்ரோ அட்ரினோஸ்ட்ரோன், எபினெஃப்ரின், டிஆக்சி கார்டிகோஸ்டீரோன், கார்டிசால். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஹைட்ரோ எபி அட்ரினோஸ்டீரோன் தான் ஆன்சர். which one of the following is not a catecholamine வகையை சார்ந்தவை. அதாவது which one of the following is not a catecholamine. ஸோ கேட்டிகோலமைன் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து அட்ரினல் கார்டெக்ஸ், அந்த அட்ரினல் மெடுலா, அந்த இதில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிகோலமைன் கேரக்டர் தான். ஸோ டோபாமைன், எபினெப்ரின், நார் எபினெப்ரின். இங்கே வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செரட்டோனின். இது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செரட்டோனின் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிகோலமைன் ஃபார்மில் இருக்காது. ஆக்சுவலாக செரட்டோனின் என்ன என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்த டைம் ஆஃப் டிஷ்யூ டேமேஜஸ், அந்த டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகும்போது அங்கே இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்காக ஹிஸ்டமைன், செரோட்டோனின், ப்ரோஸ்டோக்ளாண்டின் அப்படிங்கிற கெமிக்கல் சிக்னல், அலாரமிங் சிக்னல்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து நாட் எ கேட்டிகோலமைன்ஸ் ஃபார்ம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ நாட் அ கேட்டிகோலமைன். ஸோ இது மற்றது எல்லாமே வந்து கேட்டிகோலமைன்னா என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும், அட்ரினல் சம்மந்தமாக வந்துடணும். ஸோ டோபாமைன் அண்ட் எபினெப்ரின், நார் எபினெப்ரின், இது மட்டும்தான் நாட் எ கேட்டிகோலமைன். செக்ரீட்டின் வாஸ் அ ஃபஸ்ட்டு ஹார்மோன் டிஸ்கவர்டு பை. செக்ரீட்டின் அப்படிங்கிறது தான் ஹார்மோன், ஃபஸ்ட்டு ஹார்மோன் டிஸ்கவர்டு பை. இதில் பாருங்கள், தாமஸ் அடிசன், குலிமோன் அண்ட் ஷார்லி அண்ட் பைலிஸ் அண்ட் ஸ்டார்லிங் அண்ட் கோடர் நாச். இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாய்லிஸ் தான் வந்து ஆன்சர். ஸ்டார்லிங் அண்ட் பாய்லிஸ்.
ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் செக்ரேட்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிளான்ஸ், அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை எந்த கிளான்ஸ் வந்து சுரக்குது. ஸோ கார்பஸ் லூட்டியம், பிளாசண்டா, போத் ஏ அண்ட் பி, கார்பஸ் லூட்டியம் மற்றும் பிளாசண்டா, ஆன்டீரியர் பிட்யூட்ரி. சரிங்களா, கார்பஸ் லூட்டியம் தான் வந்து எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரானை ஃபார்ம் பண்ணும். அதே போல் பிளாசண்டாவும் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, கார்பஸ் லூட்டியம், அதாவது கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிறது எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ். அந்த எக்கு வந்து அந்த எக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டேஸ் 14 டேஸ், அந்த மென்சஸ் சைக்கிளில் 28 டேஸ்ன்னு இருக்கும். அந்த 14 டேஸில் வந்து எக்கு ரிலீஸ் ஆகிட்டு மூமெண்ட்டில் இருக்கும். எங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு அந்த ஃபிலோப்பியன் டியூப் வழியாக அந்த ஆம்புல்லா, அந்த ஃபிலோப்பியன் டியூப், பிம்ப்ரியே, அந்த இன்ஃபண்டிபுலம், பிம்ப்ரியே, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அங்கே மூமெண்ட் ஆகிட்ருக்கும். ஸோ எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து கார்பஸ் லூட்டியம். இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து செக்ரீஷன் பண்ணாதான் அந்த இன்கேஸ் ஆஃப் அதாவது ஸ்போம் அண்ட் எக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகிட்டு எம்ப்ரியோவாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் யூட்ரஸை தயார் நிலையில் வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, அடுத்து வந்து பிளாசண்டாவும் பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை செக்ரீஷன் பண்ணும். ஸோ போத் ஏ அண்ட் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் இன் அலர்ஜிக் ரியாக்ஷன், அதாவது ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து ஒரு அலர்ஜிக் கிரியேஷனை அது ரியாக்ஷனை பண்ணுது கொடுத்துருக்கிறதுல. நைட்ரிக் ஆசிட், என்டிரோகைனேஸ், இந்த ஏஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஸ்னால் என்சைம். சரிங்களா, அது வந்து ஹார்மோன் இல்லை. பாரத் ஹார்மோன் அண்ட் குளுக்கோகார்டிகாய்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோகார்டிகாய்டு இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனை பண்ணும். ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் இன் அலர்ஜிக் ரியாக்ஷன் இஸ் குளுக்கோகார்டிகாய்டு. The most important component of the oral contraceptive pills, இது வந்து பார்த்திங்கன்னா பர்த் கண்ட்ரோல் மெத்தடில் பில்ஸ் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறதுல அது என்ன ஹார்மோன் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் லூட்டினைசிங் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச், ஆண்ட்ரோஜன். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா, அந்த இது நல்லா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அந்த டேப்லெட் இஸ் அ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் இருக்கும். ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்சன் இஸ் அசோசியேட்டட் வித், அதாவது ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோகிளாஸ்ட். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலும்பை உருவாக்கும் செல், எலும்பை சிதைக்கும் செல் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னா எலும்பை வந்து உருவாக்குறது, ஆஸ்டியோகிளாஸ்ட்னா எலும்பை சிதைக்கக்கூடிய செல்ஸ். இப்போ வந்து ஆக்சன் இஸ் அசோசியேட்டட் வித், இங்கே பாருங்கள் ஆப்ஷன் கால்சிட்டோனின், பாரத் ஹார்மோன், அல்டோஸ்டிரான் அண்ட் another one சொமட்டோஸ்டாட்டின். இங்கே வந்து சொமட்டோமீடியன். இங்கே வந்து பாரத் ஹார்மோன் தான் இது வந்து ஆன்சர். ஸோ பாரத் ஹார்மோன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா போன்ஸில் இருக்கிற கால்சியத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி கால்சியம் அயான்ஸ் எல்லாம் பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பாரா ஆர்த்தோடிசிஸ் வர ஆரம்பிச்சிடும். அதாவது எலும்பு சார்ந்த எலும்பு சிதைவு நோய் மாதிரியே உருவாகும். எலும்பில் இருக்கிற கால்சியம் எல்லாம் சிதைஞ்சு போயிடும். சரிங்களா, ஸோ ஹைப்பர் பாராதைராய்டிசம், ஹைப்போபாராதைராய்டிசம், இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எண்டோக்ரைன் சிஸ்டமே நான் உங்களுக்கு நடத்த போகிறேன் நான் அடுத்த கிளாஸில். அதான் முன்னாடியே உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்காக நான் கொடுத்துட்றேன் நான் இப்போது. ஸோ இதில் வந்து எண்டோக்ரைனாலஜியில் கட்டாயமாக கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த பாரத் ஹார்மோன் வந்து எலும்பில் வந்து ஆக்ஷன் பண்ணும்போது கால்சியம் அயான்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் ஆகும். அப்போது பிளட்டில் கால்சியம் அயான்ஸனுடைய அளவு வந்து அதிகரிக்கும். சரிங்களா, எலும்புடைய தன்மை வந்து குறைந்து போயிடும், அதனுடைய ஸ்ட்ரக்சரே மாறும். ஸோ ஆஸ்டியோகிளாஸ்ட்னா முதல்ல என்ன நமக்கு தெரியணும், எலும்பை சிதைக்கக்கூடிய நிலை. சரிங்களா, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ டேர்ம்டு டெம்பரவரி கிளாண்டு. சரிங்களா, தற்காலிகமான சுரப்பி எது? பீனியல் கிளாண்டு, தைமஸு, பிளாசண்டா, கிட்னி. சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தைமஸ் இஸ் ஏ டெம்பரவரி கிளாண்டாக நமக்கு ஆக்ஷன் பண்ணுது. சரிங்களா, மற்றதெல்லாம் வந்து பீனியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல், பிளாசண்டா அது வந்து தனி, கிட்னி வந்து ஆர்கன். சரிங்களா, இதுதான் டெம்பரவரி கிளாண்டாக நமக்கு இருக்கிறது தைமஸ். இது வந்து பர்மனெண்ட் கிளாண்டாகவே நமக்கு தெரியும். ஸோ பிளாசண்டா வந்து கிளாண்டு கிடையாது, கிட்னியும் கிளாண்டு இல்லை. ஸோ டெம்பரவரி கிளாண்டு வந்து தைமஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ மெயின் ஈஸ்ட்ரோஜன் இஸ், இதில் வந்து என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. எஸ்ட்ராடியல் அண்டு எஸ்ட்ரியல், எஸ்ட்ரோன், எஸ்ட்ரிஜென்ஸ். இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ராடியல், அதாவது ஸ்டீராய்டல் ஹார்மோன் தான். ஸ்டீராய்டல் ஈஸ்ட்ரோஜன் வந்து ஸ்டீராய்டல் ஹார்மோன். சரிங்களா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நியூரோ செக்ரேட்டரி ஹார்மோன் ஆர் செக்ரேட்டட் இன் பார்ஸ் நெர்வோசா அண்ட் ஸ்டோர்டு இன், அதாவது நல்லா பாருங்கள், நியூரோ செக்ரேட்டரி ஹார்மோன்ஸ் வந்து
யார் செக்ரேட் பண்ணால் பார்ஸ் நெர்வோசா அண்டு ஸ்டோர்டு, அதாவது எங்கே போயிட்டு ஸ்டோர் பண்ணுது. ஹெரிங் பாடிஸு, ஸ்டார்லிங் பாடிஸு, கரோட்டிட் பாடிஸு, ராத்கெயின் பவுச். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹெரிங் பாடிஸ் தான் வந்து ஆன்சர். சரிங்களா, ஹெரிங் பாடிஸ். அடுத்து வந்து ஹைப்போஃபைசெக்டமி ரிசல்ட் இன், எக்டமினா ரிமூவ் பண்ணுறது. சரிங்களா, ரிமூவல், ஹைப்போஃபைசிஸ் அதுதான் வரும். சரிங்களா, சரி இதில் வந்து ஹைப்போஃபைசிஸ்னாலே பிட்யூட்ரி, அதுதான் மெயின் விஷயம். டிக்ரீஸ் இன் ஹங்கர், இன்சோமினியா அது தூக்கமின்மை, இன்சோமினியானா தூக்கமின்மை. ரிக்ரெஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன், ரிக்ரெஷன் ஆஃப் இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன். சரிங்களா, பிட்யூட்ரி வந்து பார்த்திங்கன்னா 6 ஹார்மோன் வந்து செக்ரீஷன் பண்ணும். அதாவது க்ரோத் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதேமாதிரி லூட்டினைசிங் ஹார்மோன், லூட்டியோட்ரோஃபிக் ஹார்மோன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சம்மந்தமாக தான் வந்து பிட்யூட்ரி கிளான்ஸ். 2 க்ரோத் ஹார்மோன், அனதர் ஒன்று தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது GH, TSH, இந்த 2 மட்டும்தான் நார்மல் இருக்கும். அந்த TSH கூட பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் தைராக்சின் வந்து டு ப்ரொமோட் த ஆர் ஸ்டிமுலேட் த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்னு அங்கேயே இருக்கும். சரிங்களா, இது அப்போது பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஹைப்போஃபைசெக்டமி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிக்ரெஷன், அதாவது ரிக்ரெஷன் ஆஃப் அ ரீப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். டெய்லி ரிதம்ஸ் ஆர் ஆல்சோ அசோசியேட்டட் வித் பிட்யூட்ரி, தைமஸ், பீனியல் அண்ட் பாராதைராய்டு. இங்கே வரும்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பீனியல் கிளாண்ட் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஆன்டகோனிஸ்டிக் ஹார்மோன். சரிங்களா, ஆன்டகோனிஸ்டிக்னா நேராகவே ஒர்க் பண்ணுறது, இது என்ன வேலை செய்யுதோ அது இந்த வேலை செய்யுது. ஆன்டகோனிஸ்டிக் அப்படின்னா ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுக்கிறது. சரிங்களா, ஆன்டகோனிஸ்டிக் அப்படின்னா இப்போ குளுக்கோகான், இன்சுலின் மாற்றி வேலை செய்யும். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அட்ரினலின், நார் அட்ரினலின், கால்சிட்டோனின், பாரத் ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன், சொமட்டோமீடியன்ஸ், குளுக்கோகான், இன்சுலின். இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் ஆன்டகோனிஸ்டிக் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்டகோனிஸ்டிக் ஹார்மோன்லாம் இதெல்லாம் ABD, இதெல்லாம் இது அட்ரினலின் என்ன வேலை செய்தோ அதுக்கு ஆப்போசிட் வேலை நார் அட்ரினல் செய்யும். கால்சிட்டோனின் என்ன வேலை செய்தோ அதுக்கு ஆப்போசிட் வேலை பாரத் ஹார்மோன் வேலை செய்யும். குளுக்கோகான் என்ன வேலை செய்தோ அதுக்கு ஆப்போசிட் இன்சுலின் செய்யும். ஸோ இது 2 மட்டும்தான் ஒரே வேலை செய்கிறது, க்ரோத் ஹார்மோன் அண்ட் சொமட்டோஸ்டாட்டின். அதான் நாட் ஆன்டகோனிஸ்டிக். த கேசஸ் ஹார்மோன். சரிங்களா, கொடுத்துருக்கிறதுல ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ், லியூகோக்ரின்ஸ் அண்ட் நைட்ரிக் ஆசிட், அரக்னாய்டு ஆசிட்ஸ். சரிங்களா, ஆர்ச்சிடோனிக் ஆசிட். இப்போது இங்கே இருக்கிறதுல வந்து கேசஸ் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் தான் கேசஸ் ஹார்மோன், நைட்ரிக் ஆசிட். ஹார்மோன் விச் இன்ஹிபிட்ஸ் கேஸ்ட்ரிக். ஹார்மோன், எந்த ஹார்மோன் வந்து கேஸ்ட்ரிக் செக்ரீஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுது அண்ட் ஸ்டிமுலேட் த இன்சுலின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஹார்மோன் இன்ஹிபிட்ஸ் கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆஃப் இன்சுலின். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரின், செக்ரிட்டின், கோலிசிஸ்டோகைனின், கேஸ்ட்ரோ இன்ஹிபிட்ரி பாலிபெப்டைட். இங்கே வந்து பாருங்கள் மெயினாக இங்கேயே ஆன்சர் இருக்குது, கேஸ்ட்ரோ இன்ஹிபிட்ரி பாலிபெப்டைடு. இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர், ஸ்டிமுலேட் இன்சுலின். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெனின் வந்து என்ன வேலை செய்யுது? ஆஞ்சியோடென்சன் 2 ஆஞ்சியோடென்சன் 1 மாற்றுது. ஆஞ்சியோடென்சன் 1 மாற்றுது. ஆஞ்சியோடென்சன் 1 ஆஞ்சியோடென்சன் 2 கன்வெர்ட் பண்ணுது. ஆஞ்சியோடென்சினோஜன் கன்வெர்டட் இன்ட்டு ஆஞ்சியோடென்சன் 2. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். நல்லா இந்த கொஸ்டின் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆஞ்சியோடென்சன் கன்வெர்டட் இன்ட்டு ஆஞ்சியோடென்சன் 1 மாறுது. கொஸ்டின் நம்பர் 21. த ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1,25 டைஹைட்ராக்சி விட்டமின் D3 இஸ் 2 என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். விட்டமின் டின்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து கால்சியத்தை ஏதோ ஒரு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஆப்ஷன் பாருங்கள். ஸ்டிமுலேட் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் கால்சியம் இன் யூரின், ஸ்டிமுலேட் இன்டெஸ்டினல் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம், ஸ்டிமுலேட் போன் டிஸ்லோஷன், another one stimulate parathyroid hormone which initiates osteoclast action on bone. இங்கே வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸ்டிமுலேட் இன்டெஸ்டினியல் அப்சார்ப்ஷன் ஆஃப் அ கால்சியம். இப்போ நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து கால்சியம் அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது அதிகமாக இல்லை, இந்த கால்சியம் அயான்ஸ் வந்து இப்போ நம்ம கால்சியம் ஃபுட் ஏதாவது பால் இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அங்கே கால்சியம் அயனை அப்சார்ப் பண்ணுறதுக்கு இது நமக்கு ப்ரைமரி ஃபங்க்ஷன் வேலை செய்யுது. எக்டைசோன் இது ஒரு முக்கியமான கொஸ்டின், கட்டாயமாக நீங்கள் பார்த்துக்கணும். இஸ் எ இன்செக்ட்ஸ் ரிலீஸ்டு ஃப்ரம், இது பாருங்கள், கார்போரா கார்டியாக், கார்போரா அல்லாட்டா, ப்ரோதொராசிக் கிளாண்ட், அனதர் ஒன் பாராதைராய்டு கிளாண்ட்ஸ். சரிங்களா? சரி, இது வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? ப்ரோதொராசிக் கிளாண்டு வந்து இது வெளியிடும். சரிங்களா? ப்ரோதொராசிக் கிளாண்டு. இந்த கார்போரா அல்லாட்டாவையும் நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. கார்போரா அல்லாட்டா இது வந்து ப்ரோதொராசிக் கிளாண்ட். த ஹார்மோன் ஆக்ட்ஸ் ஆன் த சேம் செல் தட் ப்ரொடியூஸ்ட் இஸ் நோன் அஸ், அதாவது ஒரு ஹார்மோனை சேம் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்ன கேட்குறாங்க? ஜக்ஸ்ட்ராகிரைன் ஆக்சன், பாராகிரைன் ஆக்சன், ஆட்டோகிரைன் ஆக்சன், ஹார்மோகிரைன் ஆக்சன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகிரைன் ஆக்சன் தான் சரியான ஆன்சர். த ஹார்மோன் விச் இன்ஹிபிட்ஸ் அசிட்டைல் கோலைன் ரிலீஸ் அட் மோட்டார் நர்வ் எண்டிங் இஸ், அதாவது ஒரு ஹார்மோன் அசிட்டைல் கோலைனோட வந்து இன்ஹிபிட் பண்ணுது, ரிலீஸ் த மோட்டார் நர்வ் எண்டிங்ஸ், அது இயக்க நரம்பனுடைய கடைசி பேல. எந்த ஹார்மோன் இன்ஹிபிட் பண்ணுது அசிட்டைல் கோலைனை? அதாவது பாருங்கள், தைமோபாய்டின், எரித்ரோபாய்டின், நியூரோடென்சன், தைமோசின். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தைமோபாய்டின் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அதாவது தைமோபாய்டின்கிற ஹார்மோன் தான் அசிட்டைல் கோலைனை இன்ஹிபிட் பண்ணுது. எப்போ? ரிலீஸ் அட் மோட்டார் நர்வ் எண்டிங்ஸில். கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் ஆன்டீரியர் லோப், பி வரும். சரிங்களா? லோப் ஆஃப் பிட்யூட்ரி காஸ் என்ன டிசீஸ் பாருங்கள்? அடிசன் டிசீஸ், அக்ரோமெகாலி, குசிங் டிசீஸ், சைமன்ஸ் டிசீஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சைமன்ஸ் டிசீஸ் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். சைமன்ஸ் டிசீஸ் தான் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் கரெக்ட்லி மேட்சஸ் எ ஹார்மோன் விச் டிசீஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் இட்ஸ் டிஃபிஷியன்சி? ஆப்ஷன் பாருங்கள், இன்சுலின், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், தைராக்சின், ஆஸ்டியோபோரோசிஸ், பாரத் ஹார்மோன், டெட்டனி, ஆக்சிடோசின், ஜைஜாண்டிசம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட்லி மேட்ச்டு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இது இன்சுலின், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், பாரத் ஹார்மோன், டெட்டனி, ஆக்சின் இதெல்லாம் இல்லை. தைராக்சின் பாரத் ஹார்மோன், டெட்டனி தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ சி ஆப்ஷன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். மற்றதெல்லாம் இதுதான் ஒன் ஆஃப் த கரெக்ட்லி மேட்சஸ் ஹார்மோன் டிசீஸ் ரிசல்ட்டிங் டெஃபிஷியன்சி. பாரத் ஹார்மோன், டெட்டனி இதெல்லாம் வந்து க்ரோத் ஹார்மோன் பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஹார்மோன் பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோகான் பிரச்சனை. ஸோ அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. த ரெஸ்ட்லெஸ்னஸ் இன்டாலரன்ஸ் டு டெம்பரேச்சர் அண்ட் இன்க்ரீஸ்டு மெட்டபாலிசம் டியூ டு எந்த ஹார்மோன்னு கேட்குறாங்க? தைரடாக்சிகோசிஸ், அட்ரினோகார்டிகோட்ரோஃபி ஹார்மோன் டெஃபிஷியன்சி, பிட்யூட்ரி டெஃபிஷியன்சி, கால்சிட்டோனின் டெஃபிஷியன்சி. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தைரடாக்சிகோசிஸ் தான். இதுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் இன்டாலரன்ஸ் டெம்பரேச்சர், இன்க்ரீஸ்டு மெட்டபாலிசம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற ப்ராசஸ், அந்த வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் மாறும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் மாறும். மினரலோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் ஆர் செக்ரீட்டட் ஃப்ரம் விச் ரீஜியன் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ்? நல்லா பாருங்கள், மினரலோகார்டிகேட்ஸ் ஆர் செக்ரீட்டட் விச் ரீஜியன் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ்? எந்த இடம்னு கேட்குறாங்க? ஜோனா குளோமருலோசா, ஜோனா ஃபேசிகுலேட்டர், ஜோனா ரெட்டிகுலாரிஸ், ஆல் ஆஃப் திஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோனா குளோமருலோசாவில் தான் வந்து மினரலோகார்டிகாய்ட் உருவாகும். தேங்க்யூ வெரி மச். இந்த கிளாஸ் வந்து 28 கொஸ்டின்ஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ் பார்த்துருக்குறோம். நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.